ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஆர்பி பஸ் தமிழ். எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 உடைய வீக் 15க்கான டாப் 20 ஜீ தமிழ் சீரியல் ஷோஸோடைய அர்பன் ரேட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அர்பன் ரேட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் 20யில் வந்து இந்த வாரம் வந்து கிடச்சிருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப் 16 தான் கிடச்சிருக்கு. அதாவது வந்து இந்த திருமங்கல்யம், சின்னஞ்சிறு மகாசங்கம் 2 சீரியலும் ஒரே பிளேஸாக போயிடுச்சு. அண்ட் இந்த சமையல் எக்ஸ்பிரஸும் வந்து லாஸ்ட் வீக்கோட வந்து இந்த ஷோவோட இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாரம் வந்து டாப் 16 ஷோஸோட ரேட்டிங்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ 16th பிளேஸ் பிடிச்சிருக்குது அவள் வருவாள சீரியல். 1.5 ஹார்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணதில் 1.30 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில். ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து இந்த சீரியல் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா வந்து 1.5 மணி நேரத்துக்கு இவ்வளோ அர்பன் ரேட்டிங்ஸ்ன்றது ஜீ தமிழை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ரேட்டிங் தான். அண்ட் இப்போ வந்து டாப் 15 பார்க்க போகிறோம். ஸோ டாப் 15ல் 15th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. ஸோ எந்த ஷோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கில்லாடி ஜோடிஸ் தான். ஸோ இவங்க வந்து 1.49 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 14th பிளேஸ் வந்து கெட்டிமேளம் சீரியல் 1.58 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க 6 PM ஸ்லாட்டில். அண்ட் இவங்க வந்து செகண்ட் ஸ்லாட் லீடராக வந்திருக்காங்க. அண்ட் 13th பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து தமிழா ரியாலிட்டி ஷோ தான். ஸோ இவங்க வந்து 1.74 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அர்பனில். ஸோ அர்பனில் இந்த ஷோக்கு நல்ல ரேட்டிங் தான் கிடச்சிருக்கு. அண்ட் 12th பிளேஸ் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஆஃப்டர்நூன் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க வாரிசு சீரியல் 1.80 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 11th பிளேஸ் வந்து இதயம் சீரியல் 1.86 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 10th பிளேஸ் வந்து அண்ணாமலை குடும்பம். இவங்க வந்து 2.08 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூன் பொறுத்த வரைக்கும் ஜீ தமிழ் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ 9th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது எந்த ஷோவா இல்லை சீரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் தான். ஸோ எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா 6:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க வீரா சீரியல் தான். 2.16 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 8th பிளேஸ் அலங்கை ஒலி 2.35 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்த சீரியல் தான் வந்து நம்பர் 1 சீரியல் ஆஃப்டர்நூனில். அண்ட் இந்த சீரியல் வந்து டப்பிங் சீரியல் எதுவும் இல்லாமல் ஒரிஜினலோட பீட் பண்ணிருக்கு. 7th பிளேஸ் சந்தியராகம் 2.84 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அர்பனில் 10 PMல். அண்ட் 6th பிளேஸ் வந்து பாரிஜாதம் 3.07 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 5th பிளேஸ் வந்து சின்னஞ்சிறு கிளி அண்ட் திருமங்கல்யம் மகாசங்கமம் 3.10 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 4th பிளேஸ் வந்து வகை சுடவா 3.15 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மகாசங்கமம் இல்லாமல் தனித்தனியாக சீரியலாக டெலிகாஸ்ட் பண்ணப்போ வந்து நல்ல ரேட்டிங்ஸ் தான் கிடச்சிது. ஸோ மகாசங்கமம் வச்சுமே வந்து ரேட்டிங்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3rd பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் 3.19 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து சாட்டர்டே 2.99 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் சண்டே அன்னைக்கு வந்து 3.39 ரேட்டிங் எடுத்திருக்காங்க அர்பனில். ஸோ ஆவரேஜாக வந்து 3.19 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 2nd பிளேஸ் வந்து ஐலி சீரியல். ஸோ இவங்க எவ்வளோ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.24 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 1st பிளேஸ் வந்து கார்த்திகை தீபம் 3.79 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து ஜீ தமிழில் அர்பனில் வந்து 4+, அதாவது வந்து 4 தாண்டி வந்து எந்த ஷோவுமே வந்து எந்த ஷோவாக இல்லை சீரியலாக இருந்தாலுமே வந்து 4+ஏ எடுக்கலை இந்த வாரம் ஜீ தமிழை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வீக் வந்து கார்த்திகை தீபம் மட்டும் 4 எடுத்திருந்தாங்க. அண்ட் மீதி சீரியல்ஸ் எல்லாம் வந்து 3 பாயிண்டில் தான் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஆனால் மீதி சீரியல்ஸ் எல்லாம் 3 பாயிண்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஐபிஎல்லாக என்னென்ற ரீசன் தெரியல. ஸோ கார்த்திகை தீபமோட ரேட்டிங் வந்து 4லேருந்து 3க்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இதை மாதிரியே வந்து ஜீ தமிழ் இதை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாமல் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டாப் 20 ஷோஸில் உங்களுக்கு பிடிச்ச ஷோ எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுறேங்க. அண்ட் இது போன்ற லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் சைனிங் ஆஃப் டிஆர்பி பஸ் தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட், ஸ்டே ஹாப்பி, பாய்.